வணக்கம். அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் பொருளாதாரம் கடந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகளை தொடர்ந்து உரையாடி வருகிறோம். இன்று அண்ணனுடன் பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணா, இப்போ இங்கிலாந்து, ஜெர்மன், இந்த 2 நாடுகள் பணத்தை தாண்டி தொழில்நுட்ப ரீதியாக இவங்க நமக்கு எப்படின்னு சொல்லுவோம். இங்கிலாண்டில் நம்மளுக்கு மெயின் அட்வான்டேஜ் இவங்க ஆல்ரெடி ஜேஎல்ஆரோட டைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரோட மெயின் ஃபெசிலிட்டி கம்பெனி எல்லாமே அங்கே தான் இருக்குது. அவங்களோட டைப் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். தட் இஸ் அங்கே போய் அந்த ஃபேக்ட்ரியை டெஃபினட்டாக பார்ப்பார். அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன பண்ண முடியும், அவங்க என்ன கேட்குறாங்கன்னு அது டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா அந்த அது மாதிரி பல பிராண்ட் இங்கிலாண்டில் ஒரு காலத்தில் இருந்த பெரிய பிராண்டு இப்போ பிராண்ட் இல்லாமல் இருக்கிறத எப்படி இங்கே இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்கன்னு தான் பார்ப்பார். ஜெர்மனியில் தொழில்நுட்பத்தில் அவங்க ரொம்ப தூரம், பென்ஸாக இருக்கட்டும், பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும், பல இடத்துல அவங்க பிஎம்டபிள்யூக்கும் டிவிஎஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பிஎம்டபிள்யூ மோட்டார் சைக்கிளை ஹோசூரில் அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. அப்படி? ஆமாம். ஸோ பிஎம்டபிள்யூ பைக்குக்கு ஃபேக்ட்ரிக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் டிவிஎஸ் அவங்களுக்கு டெஃபினட்டாக அசம்பிள் பண்ணுறாங்க. அது மாதிரி பல இண்டஸ்ட்ரியல். இப்போ இந்த டிவிஎஸ் பென்ஸுக்கு, இது பிஎம்டபிள்யூக்கு ரொம்ப நாளாக பைக் ரெடி பண்ணி பைக் அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தான் அதை அசம்பிள் பண்ணி உலகம் ஓசூரில் தான் அசம்பிள் பண்ணி போகுது. இது எப்படிண்ணே? அவங்க தொழில்நுட்பத்தை அவங்க கொடுத்துருவாங்க, இவங்க அவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க, இவங்க அசம்பிள் பண்ணி போடுவாங்க. துணி தைக்கிற மாதிரி தானே. அந்த மாதிரி டெக்னாலஜி, அவங்க பைக்கு, அவங்க பார்ட்ஸு இங்கே அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். அசம்பிள் பண்ணி எந்தெந்த நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கோ. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க போய் பார்க்கலாம். நீங்கள் ஜெர்மனியில் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச 2 கம்பெனியை சொன்னேன். ஜெர்மனியில் ஜெர்மன் டெக்னாலஜி பல கம்பெனி இருக்குது. நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி தேவை. இன்னொன்று, லண்டனில் ஒரு தமிழ் டயஸ்போரா, ரொம்ப பெரிய டயஸ்போரா. ஸ்ரீலங்கன், மலேசியன், இந்தியன் தமிழர்கள் டயஸ்போரா பெரிய கூட்டம் அங்கே இருக்குது. ஜெர்மனிலையும் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ டயஸ்போராவையும் டெஃபினட்டாக பார்ப்பார். தட் இஸ், இங்கேருந்து போன தமிழர்கள் ஜெர்மனியில் இருக்கிறவங்க, இங்கேருந்து போய் அங்கே இங்கிலாண்டில் இருக்கிறவங்களையும் டெஃபினட்டாக சந்திப்பார். இங்கிலாண்டில் லட்சக்கணக்கில் இருப்பாங்க, ஜெர்மனியில் பலாயிரக்கணக்கில் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஆனால் இப்போது இந்த வெளிநாடு முதலீடுகள் பற்றின இப்போது இங்கே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு முதலீட்டோடு நீங்கள் சொல்கிறீங்க தொழில்நுட்பம் இது எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னு நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு. அப்போது இதனால் நமக்கு வேறு எதுவும் பாரதூரமான பாதிப்புகள் எதுவும் என்ன? ஒரு பாதிப்பும் வராது. இப்போ டிவிஎஸ் நம்ம ஊரில் 100 வருஷத்துக்கு மேலே, ஆல்மோஸ்ட் 100 வருஷம் இருக்கிற கம்பெனி. சைக்கிள் கடையில் ஆரம்பித்து, பஸ் சர்வீஸில் ஆரம்பித்து, கார் இம்போர்ட் பண்ணி விற்றுருந்தாங்க. அப்புறம் பார்ட்ஸ் தயார் பண்ணாங்க. அவங்க முதல்ல ஒரு மொப்பேடு பண்ணாங்க. அப்புறம் மோட்டார் சைக்கிள் பண்ணுங்கும் போது அவங்கள்ட்ட அந்த நுட்பம் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. சுசுக்கிட்டேருந்து அந்த நுட்பத்தை வாங்கிட்டு வந்தாங்க. சுசுக்கியும் டிவிஎஸும் சேர்ந்து தான் ஹோசூரில் இந்து சுசுக்கிங்கிற பைக்கு முதல்ல விட்டாங்க. அந்த இந்து சுசுக்கின்றது இவங்க 2 பேரோட வண்டி. ஸோ சுசுக்கியும் அவங்களும் ரொம்ப நாளைக்கு பார்ட்னர் இருந்தாங்க. அப்புறம் சுசுக்கி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தனி வழியில் பார்த்துக்கோங்க, நாங்கள் தனி வழியில் பார்த்துருக்குறோம். ஹோண்டா வந்த மாதிரி சுசுக்கியால் வர முடியல. ஆனால் டிவிஎஸ் தனியாக மோட்டார் சைக்கிள் பண்ணுற கெப்பாசிட்டியை வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய நிறுவனமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு மோட்டார் சைக்கிளில் வெறும் ஒரு மொப்பேட் பண்ணின கம்பெனி எப்படி மோட்டார் சைக்கிள் பண்ணணுங்கிறது சுசுக்கியோட டெக்னாலஜியை வச்சு தான் கற்றுக்கிட்டாங்க. அப்புறமா சொந்தமாக மோட்டார் சைக்கிள் டிசைன் பண்ணாங்க, சொந்தமாக ஆட்டோ டிசைன் பண்ணாங்க, பிஎம்டபிள்யூ அசம்பிள் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, ரொம்ப குழந்தைத்தனமாக கூட இருக்கலான்னு. இது ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து காப்பி பண்ணுற மாதிரி ஆகாதா? காப்பி பண்ணி அப்புறம் அவன் கைட்டி விட்ட அப்புறம் நீ சொந்தமாக டிசைன் பண்ணியிருக்கல. இன்றைக்கி இருக்கிற எந்த டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள்லையும் சுசுக்கியோட வாடகை கூட கிடையாது. முதல்ல நாங்கள் அசம்பிள் பண்ண ஆரம்பித்தோம், அதுலேருந்து எப்படி டிசைன் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டோம், சொந்தமாக டிசைன் பண்ணிட்டோம். பஜாஜும் அப்படி தான் பண்ணாங்க. பஜாஜ் கவசாக்கியோட டைப் பண்ணாங்க. இன்றைக்கி பஜாஜ் கவசாக்கியோட பெரிய கம்பெனியாக இருக்குது.
பியாகியோட ஸ்கூட்டர் பண்ணாங்க. இன்னைக்கு தனி ஸ்கூட்டர் கம்பெனி ஆயிடுச்சு. ஓ! இது எத்திக்கலா இது தவறு கிடையாது. டாட்டா முதல்ல லாரி பண்ண ஆரம்பிச்சபோது பென்ஸோட தான் சேர்ந்து டை அப் பண்ணாங்க. அப்புறம் பென்ஸோட இங்கே பார்ட்னர்ஷிப் வேண்டானா, அப்போ கூட பென்ஸ் அதில் பணம் போட்டு வச்சுருந்தான். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு டாட்டா பென்ஸுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஜேஎல்ஆரை வாங்கி பண்ணுறாங்க. எல்லாருமே கற்றுக்கிறது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறச்ச யார்ட்டையா சேர்ந்து வச்சு சைக்கிள் கற்றுக்கிறோம். ஒரு அளவுக்கு அப்புறம் 2 பேர் பிரிஞ்சு போகிறோம்னு டிசைட் பண்ணுறோம். சுசுக்கி பாட்டுக்கு ஸ்கூட்டர் பண்ணுறான், மோட்டார் சைக்கிள் பண்ணுறான். டிவிஎஸ் பாட்டுக்கு பைக், மோட்டார் சைக்கிள் பண்ணுறான். ஒரு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனியை வாங்கிட்டாங்களே, அதை நான் சொல்ல மாட்டேன். ம். நார்டன் அப்படின்னு ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி டிவிஎஸ் வாங்கியிருக்கான். அது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. ஃபேமஸான கம்பெனி. ஓ! மேபி அங்கேயும் போவாரா இருக்கும்னு தெரியாது எனக்கு. ஓ! இங்க தமிழ்நாட்டோட ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது நம்மளுக்கு. அதனால அங்கேயும் போக வாய்ப்பு அப்படி இருக்குன்னு இருக்கு. நீங்க சொல்றீங்க. இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது இன்னும் வெவ்வேறு தொழில்நுட்பங்கள்ல ஒரு உயர்தரமான இன்னைக்கு அந்தந்த துறையில சிறந்து இருக்கக்கூடிய கம்பெனிகள் இங்க வருவதன் மூலம் அந்த தொழில்நுட்பத்தை நாமும் கற்று தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு இக்கோ சிஸ்டம்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இக்கோ சிஸ்டம் டெவலப் ஆகும் தான். ஆனா இப்ப எந்த மாதிரி ஒப்பந்தத்துல இப்ப வருவாங்க? இப்ப எனக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், எங்கள் ஊரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்க, முதலீட்டு பண்ணுங்க. எய்தர் நீங்கள் தனியாக பண்ணுங்க, இல்லாட்டா ஒரு இந்தியன் பார்ட்னரோட சேர்ந்து பண்ணுங்கம்பாங்க. ஓகே. ஆனா இப்ப அவங்க வரும்போதே அவங்களுக்கு தெரியுமாண்ணே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த தொழில்நுட்பத்துல அவங்களும் மாஸ்டர்? ஆ. இப்போ ஃபோர்டு வந்து தனியாக தான் போட்டான், ஓ! ஹியூண்டாய் தனியாக தான் போட்டான். நீ எங்களோட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓ! நீ ஒன்றா போட்டுக்கோ, இல்லாட்டா தனியாக பண்ணு. ஓகே. அப்போ இந்த மாதிரி சர்வதேச அளவுல புகழ்பெற்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது தொழில்நுட்பம், பணம் 2யுமே கொண்டு வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, ஃபோர்டில் கம்பெனியில் இருந்தவர் ஒருத்தர், அந்த கம்பெனி மூடிட்டாங்க. அம்பத்தூரில் இன்றைக்கி எலக்ட்ரிக் ஆட்டோ சின்ன லெவலில் அவர் அசம்பிள் பண்ணி விற்றுட்டுருக்காரு. அப்போ ஃபோர்டில் வேலை செஞ்சிருக்கலைன்னா அந்த டெக்னாலஜி அவருக்கு கிடச்சிருக்குமா? அந்த அனுபவம் இருக்கிறது தானே. ஓ! இப்படிதான் அறிவு, அனுபவம் அப்படி எல்லாமே தான் வளரும். கடத்தப்படும். எல்லா ஊர்லேயும் அப்படி தான். ஓ! ஆனா இப்ப இந்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுல தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த மாநிலங்கள் ஒரு சவாலா இருக்கு? கர்நாடகா, மகாராஷ்டிரா இதுதான் மெயினு. பிரதமர் வந்து குஜராத்லேருந்து வந்ததுனால குஜராத்துக்கு பல சலுகையை கொடுத்து இங்கே முதலீட்டை பண்ணுறவங்கள குஜராத்துக்கு இழுத்துட்டு போனதா இப்போ வரலாறே இருக்குது. நியூஸ் மினிட்டுங்கிற ஒரு பெரிய ஆர்டிக்கலே இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வர முதலீட்டை எப்படி குஜராத்துக்கு இழுத்தாங்கன்னு. அது பிரதமர் மோடி பண்ணுற வேலை. ஒரு தேசத்துக்கே பிரதமராக இருக்கிறவர் மாற்றான் தாய் மாதிரி பசங்களை மாதிரி. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவில் அது பெரிய தகராறே ஆச்சு. ஓ! அங்க போக வேண்டிய முதலீடு வந்து அங்கே குஜராத்துக்கு கொண்டு மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் வர வேண்டிய முதலீட்டை குஜராத்தில் இழுத்தாருன்னு. ஓகே. ஆனா இப்ப நீங்க ரொம்ப விரிவா இதுல சொல்லியிருக்கீங்க. இந்த இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னமும் சிறப்பாக வர்றதுக்கு உங்களோட ஒரு பொருளாதார அறிஞரா உங்க யோசனைகளா எதை சொல்லுவீங்க? இதில் வந்து பட் இது நம்ம பண்ணியிருக்கோம். சரி, நம்ம இதை வந்து அரவிந்த் சுப்பிரமணியம்னு ஒரு மோடிக்கு ஆலோசகராக இருந்தவரே சொல்லியிருக்கிறார். ஒரு பிஸ்னஸ்ங்கிறது நம்ம பர்மனெண்ட்டாக இப்படியே இங்கே இருக்கணும், அவன் பண்ணிகிட்டே இருக்கணும். லாப நஷ்டம் இருந்தால் கூட அவனால் வந்து சம்பளம் கொடுத்துட்டே இருக்கணும்னா முடியாது. இப்போ வந்து ஃபோர்டால் முடியல. இங்கேருந்து அவங்க வெளிநாட்டுக்கு எக்கோஸ்போர்ட்டுங்கிற வண்டியை உலகம் ஃபுல்லாக அதை வந்து சோர்ஸாக பண்ணணுன்னு நினச்சாங்க. அவங்க நினச்ச அளவுக்கு அது மார்க்கெட் இல்லை. இங்கே மூடிட்டாங்க. மூடிடும்போது நம்ம அவங்க வெளியில் விட போகிறச்சா கூட யூனியன்லாம் தகராறு பண்ணாத கூட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக பேசி என்ன செட்டில்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து இன்றைக்கி அந்த ஃபேக்ட்ரியை நீட்டாக மூடுற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. திரும்பி அவங்க இந்தியாவுக்குள்ளே வரணும்னு இப்போ நினைக்கும் போது அங்கே தமிழ்நாட்டில் இருந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால திரும்பி தமிழ்நாட்டுக்கு வரேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன நினைக்க முடியாதுன்னா, நிரந்தரம் வேலை, நான் 25 வயசில் ஒரு கம்பெனியில் சேர்ந்து 60 வயசு அந்த கம்பெனிலே ரிட்டையர் ஆவேன், கம்பெனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இன்க்ரிமெண்ட் வரணும், நான் அப்படியே சும்மா போய் பெஞ்சு தேய்ச்சிட்டு வருவேன் அப்படிங்கிறது இந்த காலத்தில் முடியாது. ஓகே. அப்போ வந்து ஒரு கம்பெனியை வரவேற்கிற போது இருக்கிற அதே மனநிலை தான் ஒருவேளை அவங்க வெளியேறினாலும் நம்ம ரிசப்டிவாக இருக்கணும்ன்ற. இப்போ நோக்கியாவில் போச்சு, பேச்சுவார்த்தை பண்ணோம், நோக்கியா எம்ப்ளாயிக்கு வேணுங்கிறத கொடுத்தாங்க. அந்த ஃபேக்ட்ரி இன்றைக்கி வேறு யாரோ வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கம்பெனியும் சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்துட்டியா வெளில போகிறச்ச நான் யூனியன் ஃபார்ம் பண்ணி
உன்னை மிரட்டுவேன்னு சொல்ல முடியாது. ஓ. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருக்க முடியும். இதில் உங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இதில் லண்டனில் ஒரு பெரிய தமிழ் பாப்புலேஷன் இருக்குது, ஓகே. அமெரிக்காவில் ஒரு பெரிய தமிழ் பாப்புலேஷன் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நம்மளுக்கு ஒரு பெரிய தமிழ் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இல்லாட்டா 2வது மாநிலமாக இருக்கும், விச் வில் ரீச் $1 trillion எக்கானமி. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு எக்கானமி பாகிஸ்தான் எக்கானமியோட பெருசாக இருக்குது. அது வந்து நீங்கள் முன்னெல்லாம் இந்தியா பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணிட்டு போக இன்றைக்கி தமிழ்நாடு எக்கானமியும் பாகிஸ்தான் எக்கானமி இங்கே கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிற 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மதுரையில் இருக்குது, மதுரை இருக்கு, திருச்சி இருக்கு, திருச்சி, கோயம்புத்தூர், மெட்ராஸ் 4 இடத்துல இருக்குது. ஆமா. தூத்துக்குடின்னு போட்டிங்கன்னா அங்கேயும் வந்துடுவாங்க, ஆ, கல்ஃபுக்கெலாம் வந்துடுவாங்க. ஒன்றும் பர்மிஷன் இவங்க கொடுக்கல. இந்த 4 ஏர்போர்ட் சேர்த்து இந்தியாவிலேயே பாம்பே, டெல்லிக்கு அப்புறம் இங்கே தான் மேக்ஸிமம் வெளிநாட்டு டிராஃபிக் இந்த ஊரில் தான் இருக்குது. ஓகே. அப்போனா நம்மளுக்கு வெளிநாட்டு ஊர் சிங்கப்பூர், துபாய், கொலம்போ, இது மற்ற எமிரேட் நாட்டுகள் கூட நம்மளோட வர்த்தக தொடர்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கெலாம் கூட சிங்கப்பூர்லேருந்து திருச்சிக்கு ஃப்ளைட் இருக்குது, திருச்சியிலேருந்து கொலம்போக்கு ஃப்ளைட் இருக்குது, மதுரை சிங்கப்பூர் ஃப்ளைட் இருக்குது, கோயம்புத்தூர் சிங்கப்பூர் ஃப்ளைட் இருக்குது. இந்த வர்த்தகங்கிறது இதெல்லாம் ஹப்பு. துபாய், சிங்கப்பூருங்கிறதுலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பு, வர்த்தகத்துக்காக இருக்கிற வர்பு. இது என்ன காட்டுதுன்னா மற்ற ஸ்டேட்ஸோட நம்மளுக்கு தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. இப்போ கர்நாடகா அவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் 2 தான், பெங்களூர் தான். இதில் கூட அவ்வளோ கிடையாது. பூனா, பாம்பே 150 கிலோமீட்டர் தான். ஆமா. நம்ம இருக்கிற அளவுக்கு ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக எல்லா இடத்துலையும் டிராஃபிக்கும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஏர்போர்ட்ஸும் கிடையாது. இப்போ ஹோசூரில் ஒரு ஏர்போர்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக் கொஞ்சம் அங்கே டைவர்ட் ஆகும். ஸோ எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக. அண்ட் இதில் முக்கியமாக என்னென்னா இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் கிடையாது, வரிசையாக எல்லாரும் ட்ரை பண்ணுறது. அது பாராட்டப்படிய ஒரு விஷயம். அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நிச்சயமாக. அதாவது ஒரு முதலீடுகளை வரவேற்கிற போது இருக்கிற மனநிலை மட்டுமல்ல, ஒருவேளை இங்கே வந்த நிறுவனங்கள் தோல்வியடைந்தால் அவர்களை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது உட்பட ஒரு அந்நிய முதலீடுகள், அவற்றின் முக்கியத்துவம் என்று பல்வேறு விஷயங்களை இணைத்து விரிவாக விளக்கியதற்கு எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க, அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க.
இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.